ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு priyahobby சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்துட்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருப்பாளருக்குமே முக்கியமாக பயன்படக்கூடியது. இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக யங்ஸ்டர்ஸ்க்கு தான் முடி அதிகமாக கொட்டுது இல்லைங்களா? ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோம் ரெமெடிஸ், நம்ம வீட்லேயே இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து ஹேரை ரீக்ரோத் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் வந்து வளர்கிறதுக்கான சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால தான் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த முடி வளர்கிறதுக்கான சத்துக்கள் வந்து கிடைக்கிது. அதுக்கு வந்துட்டு நம்ம எக்கு மெயினாக நம்ம வந்து சாப்பிட்ணும். எக்கு, அதுக்கப்புறம் பாதாம், டேட்ஸ். டெய்லியும் இதை நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது தான் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட கீரை வகைகள், பருப்பு வகைகள் எல்லோரும் சொல்கிறது தான். பட் நம்ம அது டெய்லியும் வந்து நல்ல முடி வளர்கிறதுக்கான சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு முடி வளர்கிறதுக்கான சத்துக்கள் கிடைக்கும். முக்கியமாக பெரிய நெல்லிக்காய் இது எல்லாமே சாப்பிட்லாங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து இதையும் சாப்பிட்டுட்டு கூடவே வந்து நம்ம டிப்ஸ், அதாவது நம்ம வீட்டில் இருந்தே ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், எனக்கு நல்லாவே பெட்டர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய், நான் முக்கியமாக வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 3 எண்ணெயும் வந்துட்டு நல்லா சரி அளவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக ஹீட் பண்ணக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு காஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் இப்போது இன்றைக்கி தான் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த டபுள் பாய்லர் மெத்தட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் பாயில் பண்ணிக்கணும். பாயில் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரணும். நீங்கள் நெற்றிக்கிட்டையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வழுக்க மாதிரி உங்களுக்கு மேலே ஏறிக்கிட்டே போகும் முடி. ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து டெய்லியும் வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு, அந்த லைட்டாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிடுங்க. நைட்டு எவ்ரி டே நைட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் மார்னிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஹேர் மாஸ்க் ஒன்று அப்ளை பண்ணணும். ஹேர் மாஸ்க் எந்த மாதிரி அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறையா யூஸ் பண்ணுறோம். பட் மெயினாக சின்ன வெங்காயம், ஹேர் ரீக்ரோத்துக்கு வந்து முக்கியமாக வந்து சின்ன வெங்காயம் நல்லாவே பெட்டர் ரிசல்ட் கொடுக்குதுங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து ஸ்மெல் வருது, ஸோ சில பேர் வந்து அப்படி பண்ணுவாங்க. பட் சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மெல் தெரியாது. சின்ன வெங்காயம், ஆலோவேரா ஜெல் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வீட்லேயே கிடச்சிது அப்படின்னா அந்த ஆலோவேரா ஜெல்லே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், ஆலோவேரா ஜெல், அது கூடவே வந்துட்டு எக்கு வந்து அந்த எல்லோ கலர் இருக்கிறது பார்த்திங்களா, அந்த எல்லோ கலர் வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது. அந்த ஒயிட் எக்கு மட்டும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ அந்த ஒயிட் எக்கு, அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல், சின்ன வெங்காயம், இது 3யும் வந்துட்டு நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நீங்கள் என்ன கறிவேப்பிலை, செம்பருத்தி இலை இருக்குது பார்த்திங்களா, செம்பருத்தி கொழுந்து மாதிரி இருக்கும் இலை, அந்த இலை கூட நீங்கள் வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கால்ப்லெல்லாம் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு 15 to 20 minutes நல்லா ஊற வச்சுருங்க. இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஒரு 10 minutes 5 minutes அந்த மாதிரி ஊற வச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. பட் கோல்டு வாட்டரில் ரெகுலராக நீங்கள் வாஷ் பண்ணுறவங்க பிரச்சனை கிடையாது. இந்த டிப்ஸை வீக்லி 2 days நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் 6 months அட்லீஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் நல்லா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.